அனைவருக்கும் வணக்கம். இன்று யோகா பகுதி பார்க்கக்கூடியது வந்து உத்தான் பரிங்காசனா அப்படின்னு வந்து நம்ம பார்க்க போறோம். உத்தான்னா லிஃப்டிங், பரிங்காசனா வந்து ஏற்கனவே வந்து ஒரு ஆசனா இருக்கு. அதுலயே வந்து நம்ம கொஞ்சம் லிஃப்டடா வந்து நம்ம பண்ண போறோம். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. கால்கள் வந்து முட்டி போட்டுட்டு ஒரு கால் மட்டும் வலது பக்கமா வந்து நீட்டி வச்சு அப்படியே முன்னோக்கி வந்து குனிய போறோம். அதுல வந்து நம்ம தாடை பகுதிக்கு கீழே வந்து இருக்கும். ரெண்டு கைகளுமே வந்து விரிச்சா மாதிரி இருக்கும். அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து பரிங்காசனா எப்படி பண்ணணும்னு வந்து நம்ம பார்த்துடலாம். இந்த மாதிரி முட்டி போட்டுட்டு வலது காலை இப்படி மடக்கி வைக்கணும். அதாவது நம்மள இந்த பெல்விக் ரீஜன் வந்து நல்லா வந்து இப்படி ஓப்பன் ஆகணும். ஓப்பன் ஆகிட்டு இந்த காலை வந்து நல்லா இப்படி நீட்டி வைக்கணும். நீட்டி வச்சுட்டு நம்மளோட வந்து அந்த டோஸ் வந்து நல்லா மேல் நோக்கி பார்த்த மாதிரி இருக்கணும். வச்சுட்டு நம்ம கைகள் வந்து அப்படியே வந்து இதுலேயே வந்து நிறைய வேறுபாடுகள்லாம் இருக்குது. இப்போ நம்ம ஒரு வேறுபாடு மட்டும் நம்ம பார்த்துடலாம். கைகள் வந்து அதே மாதிரி இந்த மாதிரி நல்லா அப்படி ட்ராக் பண்ணிகிட்டே போயிட்டு இந்த இடது கையை கொண்டு போய் காதோட வச்சு ஒட்டி நல்லா அப்படி கொண்டு வரப்போம். முடிஞ்சா நம்மளோட அந்த பெருவிரலையும் பிடிக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 தளர்த்திக்கலாம். இப்ப அப்படியே வந்து நம்ம வந்து இடது பக்கம் வந்து பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி விரிச்சுக்கணும். இந்த மாதிரி வந்து நல்லாவே விரியணும். அதுக்கப்புறம் காலை வந்து இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணி வைக்கணும். பாதங்கள் வந்து நல்லா மேல் நோக்கி பார்த்த மாதிரி இருக்கணும். கை அப்படியே இப்படி சைடை கொண்டு போயிட்டு நம்மளோட பெருவரல இப்படி பிடிக்கும். 1 2 3 4 5 6 7 8 9 10 தளர்த்திக்கலாம். இது பருங்காசனால வந்து ஒரு வேறுபாடு. இது வந்து நம்ம சைட் ஸ்ட்ரெச்ல பண்ணணும். இதே மாதிரி ஃபார்வர்ட் ஸ்ட்ரெச் அந்த மாதிரிலாம் வந்து நிறையவே வந்து இருக்கு. இப்போ உத்தான பரிங்காசனா எப்படி பண்றது வந்து நம்ம பார்ப்போம். அது வந்து நம்ம முன்னோக்கி வந்து குனிற மாதிரி இருக்கும். கால் வந்து அப்படியே பரிங்காசன காலில் வந்து வைக்கிற மாதிரியே வந்து இப்படி வச்சு ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி வச்சுட்டு காலை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி இப்போ வந்து பாதத்தை வந்து அதாவது வந்து இந்த டோஸ் வந்து மேலே பார்க்காத மாதிரி வச்சுட்டு இப்படி திருப்பி வந்து வைக்க போகிறோம். இந்த மாதிரி திருப்பி காலை வந்து இப்படி மேல் நோக்கி பாதம் வந்து மேல் நோக்கி பார்த்த மாதிரி வந்து இருக்கணும். இப்போ அப்படியே வந்து முன்னோக்கி குனிஞ்சிட்டு தாடையை வந்து கீழே வைக்க போகிறோம். ஒரு கையை வந்து இந்த கால் கிட்ட வைக்கிறதுனா வச்சு இந்த கை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கீழே வைக்க. தளர்த்திக்கலாம். இப்ப அப்படியே வந்து நம்ம இடது பக்கம் பண்ணிடலாம். இப்ப சில பேருக்கு வந்து அந்த தாடை பகுதி கீழே வைக்க வரலங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த இடத்துல வந்து 2 தலகாணிகளும் அந்த மாதிரி ஏதாவது வச்சுட்டு அதுக்கு மேல வந்து நம்ம தாடைகள் வைக்கிறதுனாலும் வைக்கலாம். இப்ப அப்படியே இடது பக்கம் கால் இப்ப நம்ம பரிங்காசனம் இப்படி வச்சிருந்தோம். நம்ம இப்ப இப்படி திருப்பி வந்து வைக்கணும். அப்பதான் வந்து நம்ம முன்னோக்கி குனியறதுக்கு வந்து கொஞ்சம் வசதியா இருக்கும். தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ளெழுத்து வெளியிடலாம். இந்த மாதிரி காலை வந்து சைட்ல வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு முன்னோக்கி குனியும் போது அந்த முட்டி பகுதியை வந்து மடங்காத அளவுக்கு வந்து நம்ம பார்த்துக்கணும். முட்டி வந்து எப்பவுமே நேராக இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கணும். அப்பதான் வந்து அந்த காஃப் மசில்ஸ் வந்து நல்லாவே வந்து ஸ்ட்ரெச் ஆகும். இதனால வந்து கால்களுக்கு வந்து நல்லாவே வந்து ரத்த ஓட்டம் அதிகமாக போகும். இந்த ஆசிரமம் வச்சு செஞ்சு பாருங்க. மீண்டும் அடுத்த பகுதியிலும் சந்திக்கலாம்.